வணக்கம். ரொம்ப நாளா ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்காங்க விஜய் ஆண்டனி வைபுக்காக. ஏன் இவ்வளோ ஜாலியா இருக்கீங்க? எனக்கு பிடிக்கும் அவரோட சாங்ஸ். அதனால இதுக்கு மேல ஒரு நாள் தள்ளி போனாலும் மிகப்பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். நானே பண்ணுவேன். எனக்கு விஜய் ஆண்டனி எப்ப அந்த நேம் தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா லைக் வேட்டைக்காரன் தான். அப்பதான் அந்த மாதிரி ஒரு பர்சன் இருக்காரு, இந்த மாதிரி சாங் போடுறாருன்னே தெரியும். அதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த அளவுக்கு எனக்கு எப்படி தெரியும்னா ஆத்திச்சூடின்னு ஒரு சாங் வந்துருமா, அதுல இருந்தே அவரோட ஃபேன் நான். அது ஐ திங்க் வேட்டைக்காரனுக்கு முன்னாடி இது வந்துச்சுன்னு நினைக்கிறேன். காதலில் விழுந்தேனா அதுலதான் ஆக்சுவலி அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆனது, அதுல தெரியும். பட் ஆனா அந்த வேட்டைக்காரன் மூவில பீக்கு ஆயிட்டாரு. அவர் போட்டாலே பாட்டு ஹிட்டுங்கிற அந்த ரேஞ்சுக்கு வந்த டைம் அதுதான். லைக் உண்மையான எப்படி சொல்றது வைப்னா இவரோட பீக்ல நம்மளுக்கு நல்லா தெரியும் அந்த வைப். பாப்போமா? ஆமா பாப்போம். இளையராஜா, ஏஆர் ரஹ்மான், தேவா, யுவன் சங்கர் ராஜா, ஹாரிஸ் ஜெயராஜ்னு இந்த ஜாம்பவான்களால தமிழ் சினிமா இசை உலகம் கொடிகட்டி பறந்துட்டு இருந்த காலம் அது. இப்பேற்பட்ட ஜாம்பவான்களுக்கு மத்தியில ஒரு புது இசையமைப்பாளர் புது மாதிரியான இசையை கொடுத்து மக்கள் மத்தியில பிரபலமாகிறதுங்கிறது சாதாரணமான விஷயமே இல்லை. ஆனா 2005 ஒருத்தர் வந்தாரு. அதுக்கு முன்னாடி தமிழ் ரசிகர்கள் கேட்காத ஒரு வைப் இசையையும் ஃப்ரெஷ்ஷான மெலடிஸையும் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர் பண்ண சாங்ஸ் எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் ட்ரெண்ட்ல இருக்கு. இப்படி 2005 இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்மள வைபிலேயே வச்சிருக்கிற இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனியை பத்தின சில சுவாரஸ்யமான தகவல்களோட ஒரு வைபோட இந்த வீடியோவை பார்க்கலாம். மெலோடி நல்லா போடுவாரு, அது போக்கம் இருக்கும். 1975 நாகர்கோயில்ல பிறந்த விஜய் ஆண்டனியோட 7வது வயசுலயே அவரோட அப்பா இறந்து போக என்ன பண்றதுன்னே தெரியாம தன்னோட அம்மாவோடையும் 5 வயசு தங்கச்சியோடையும் நெருக்கடியா நின்னாரு. அந்த சமயத்துல அவரோட அம்மாவுக்கு திருநெல்வேலியில வேலை கிடைக்க குடும்பத்தோட அங்க போய் அவரோட ஸ்கூலிங்க கண்டினியூ பண்ணாரு. ஸ்கூல்லயே விஜய் ஆண்டனியோட குரல் கணீர்னு இருந்ததால அப்போ போராட்டங்களுக்கு போன ஸ்கூல் சீனியர்ஸ் விஜய் ஆண்டனியை முன்னாடி நின்று கோஷம் போட கூட்டிட்டு போனாங்க. கோஷம் கானாவா மாற ஸ்கூல்லயே சொந்தமா பாட்டு எழுதி டியூன் போட பாட ஆரம்பிச்சாரு. யார்கிட்டயும் எந்த இசையும் கத்துக்காமலேயே கிட்டத்தட்ட 300 டியூன் வரைக்கும் போட்டு வச்சிருந்தாரு விஜய் ஆண்டனி. ஸ்கூலிங் முடிஞ்சதும் இசை ஆர்வத்துல வயலின் கத்துக்கலாம்னு கிளாஸ்க்கு போக 2 மாசத்துல ஆக்சிடென்ட் ஆகி கையில அடிபட்டு கத்துக்க முடியாம போகுது. தொடர்ந்து ட்ரம்ஸ் கத்துக்கலாம்னு போக மாஸ்டர் ஊரையே காலி பண்ணிட்டு போயிருக்காரு. இப்படி தொட்ட இரவெல்லாம் தலையாத்தான் தொடங்குச்சு விஜய் ஆண்டனியோட இளமை காலம். இவ்வளவு சின்ன வயசுலயே விஜய் ஆண்டனிக்கு இந்த இசை ஆர்வத்துக்கு பின்னாடி மிகப்பெரிய வரலாறு இருக்கு. அதுக்கு காரணம் அவரோட தாத்தா மாயவரம் சாமுவேல் வேதநாயகம் பிள்ளை. 1800களில் சட்டம், பெண் கல்வி, பெண் விடுதலைன்னு 15 புத்தகங்களுக்கு மேல எழுதி தமிழுக்கு மிகப்பெரிய தொண்டு பண்ணின இவர் தான் தமிழ்ல முதலா வந்த நாவலான பிரதாப முதலியார் சரித்திரத்தை எழுதினது. இது மட்டும் இல்லாம இவர்கிட்ட இருக்கிற இன்னொரு சிறப்பு என்னன்னா இவர் நிறைய கர்நாடக இசை பாடல்களை எழுதியிருக்காரு. 1800களில் இவர் பண்ணின பாடல்களை தான் இன்னைக்கும் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் கர்நாடக இசை கச்சேரிகள்ல பாடிட்டு இருக்காங்க. இத்தனை விஷயங்களை பண்ண வேதநாயகம் பிள்ளை நீதிமன்றங்கள்ல 13 வருஷமா முனிசிபாவும் இருந்திருக்காரு. வாழ்ற காலத்திலேயே நிறைய சம்பாதிச்ச வேதநாயகம் பிள்ளை அப்போ தமிழ்நாட்டுல பஞ்சம் வந்ததால தன்னோட சொத்து எல்லாத்தையும் ஏழை மக்களுக்காக எழுதி வச்சாரு. தமிழுக்கும் தமிழ் இசைக்கும் இத்தனை பண்ணின வேதநாயகம் பிள்ளைய நம்ம தமிழ்நாடு அரசு இன்னைக்கு வரைக்கும் கவனிக்காம மறந்து விட்டுட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு மகா கலைஞன் வழி பிறந்தவர் தான் விஜய் ஆண்டனி. இந்த ரத்தத்துல இருந்து வந்ததுதான் விஜய் ஆண்டனியோட இசை ஆர்வமும். அந்த டைம்ல விஜய் ஆண்டனிக்கு படிப்புலயும் பெரிய ஆர்வம் இல்ல. ஆனா இசையை கரியரா எடுத்து தொடர விஜய் ஆண்டனியோட அம்மா அனுமதிக்காததால சென்னை காலேஜ் ஸ்டடீஸ்க்காக லயோலால சேர்ந்தாரு. அரியர்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் இசை ஆர்வத்தை விடாம படிக்கும் போதே சவுண்ட் இன்ஜினியரா சில ஸ்டுடியோஸ்ல வேலைக்கு சேர்ந்து கிடைச்ச 600 ரூபாய் சம்பளத்தை வச்சு முடிஞ்ச அளவுக்கு இசைக்கருவிகளை வாங்கி சேகரிக்க ஆரம்பிச்சு அவரோட வீட்டிலேயே ஒரு மினி ஸ்டுடியோவை போட்டாரு. இன்னைக்கு நம்ம ஃபுல் வைப்ல கேட்டுக்கிட்டு இருக்கிற நிறைய சாங்ஸ் இங்க உருவானதுதான். இந்த டைம்ல இவர் போட்ட சில டியூன்ஸ் எல்லாம் காமிச்சு டிவி சீரியல் சாங்ஸ் கம்போஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் விஜய் ஆண்டனிக்கு கிடைச்சது. இந்த பாட்டும் ஹிட் இல்ல, அப்ப சீரியலும் ஹிட், பாட்டும் ஹிட். இந்த பாட்டு யாரும் மறந்துருக்க மாட்டாங்க 90 கிட்ஸா இருந்தா. அந்த டைம்ல நிறைய ப்ரொடியூசர்ஸா அப்ரோச் பண்ணி சான்ஸ் கேட்டிருந்தப்போ அவருக்கு ஒரே நேரத்துல 2 பட வாய்ப்பு கிடைச்சது. அதுல ஒண்ணு எஸ் ஏ சந்திரசேகர் ப்ரொடக்ஷன்ல சுக்ரன், ரஜினி, அன்னியன், அறிந்து மறியாமலும், சச்சின் பிளாக் பஸ்டர் ஆல்பம்ஸ் வந்துட்டு இருந்த அதே வருஷம் ஃப்ரெஷ்ஷா ஃபுல் வைப்ல யாரா இது பண்ணனதுன்னு தமிழ்நாட்டிலே கேட்க வச்ச ஆல்பம் தான் சுக்ரன். இது அவர் வாய்ஸ். முதல் படம் முதல் பாட்டே தலைவன் வாய்ஸ்ல இன்னைக்கு வரைக்கும் மரண வைப் மெட்டீரியலா இருக்கு. மியூசிக்ல மட்டும் இல்ல லிரிக்ஸ்லயும் நான் கிங்னு முதல் ஆல்பத்திலேயே ப்ரூவ் பண்ணிட்டாரு விஜய் ஆண்டனி. இதே ஆல்பம்ல இன்னொரு பாட்டையும் விஜய் ஆண்டனியே எழுதியிருந்தாரு.
இந்த பாட்டு எல்லா பாட்டுமே ஹிட். ஆமா. விஜய் ஆண்டனியோட ஆஸ்தான சிங்கரா இன்னைக்கு வரைக்கும் அண்டர் ரேட்டடா இருக்கிற சங்கீதா ராஜேஸ்வரன் இது திப்புவோட பாடியிருப்பாங்க. இந்த பாட்டு கேட்டதுல இவரோட லிரிக்ஸுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்களோ இல்லையோ, இவரோட ஜிப்ரிஸ்க்கு ஃபேன்ஸா இல்லாத ஒரு தமிழன் இருப்பானா? கண்டிப்பா. கேட்டா அவருக்கும் தெரியாது. ஆக்சுவலா இதுக்கு அடுத்த என்னன்னா, நான் அவருக்கு ஃபேன்ஸ் ஆன காரணமே அதான். என்ன வார்த்தையா இருக்குன்னு ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தேன். டிஃப்ரெண்டா இருக்கு இவரோட பாட்டுல எல்லாம் மட்டும்தான் அந்த வார்த்தை வருது, எது வேற லாங்குவேஜான்ற மாதிரி அளவுக்குலாம் ஹாரிஸ் ஜெயராஜ் பண்ணுவார் இது மாதிரி. நெக்ஸ்ட் விஜய் ஆண்டனி சர்வாய், அதுவும் அதிகமா விஜய் ஆண்டனி சர்வாய் இதுலதான் மியூசிக்ல இந்த மாதிரி. அது இன்ஸ்ட்ருமெண்ட்ல கூட இருக்காது அவரோடது, வேர்ட்ஸ்ல ஏதோ ஒண்ணு நம்ம வளருவோம்ல, அந்த இது வந்து ரிதமா இருக்குன்னு சொல்லி அதுல ஃபிக்ஸ் பண்ணிடுவாரு. தாறுமாறு ஹிட். தமிழ்நாட்டோட பட்டி துட்டி எல்லாம் ஒழிச்ச இந்த பாட்டெல்லாம் இன்னைக்கு டெலிவரியான குழந்தை மாதிரி அப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்கு. வேற லெவல்ல இருக்கும் இந்த பாட்டுலாம். இதெல்லாம் கேட்டுப்போம், பட் இவர்தான் தெரிஞ்சு கேட்டேன். எனக்கு அப்பவே தெரியும். இந்த பாட்டெல்லாம் இல்லாம இருக்க வாய்ப்பே இல்ல. விஜய் ஆண்டனியே எழுதி சங்கீதா ராஜேஸ்வரனோட ஃபுல் வைப்ல பாடி இருப்பாரு. நான் அப்பெல்லாம் யோசிச்சிருக்கேன், என்ன வார்த்தைன்னு யோசிச்சிருக்கேன். ஸ்ரீலங்கா, LTTE, DMK, ADMK ஒரே ஃபயரான லிரிக்ஸா எழுதியிருப்பாரு தலைவர். ஃபுல் வைப்ல டைலாமா ஒரு பக்கம் ஹிட்னா, நெஞ்சாங்குட்டில் ஒரு ரகமான ஹிட். ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததும் சன் மியூசிக் போட்டா எந்த கவலையும் இல்லாம இந்த பாட்டெல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணின நாட்கள் எவர் கிரீன். விஜய் ஆண்டனிங்கிற ஒரு வைப் மெட்டீரியலுக்கே உடம்பு தாங்காது, கூட வைரமுத்து, சுப்பீந்தர் சிங் எல்லாம் சேர்ந்தா கேட்கவா வேணும்? அசிலி பிசிலி ஓமகசியாலாம் தான் ஜிப்ரிஸ்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்துல இதாண்டா ரியல் ஜிப்ரிஸ்னு நச்சுன மண்டையில வச்ச மாதிரி ஒரு ஜிப்ரிஸ வச்சாரு தலைவன். ஹீரோயின் பாயிண்ட் ஆஃப் வியூ காதுல எத்தனையோ மியூசிக் டைரக்டர்ஸ் எப்படி எல்லாமோ போட்டாங்க. ஆனா நம்ம தலைவன் அத கூட ஒரு வைப்லயே போட்டிருக்காரு. தொடர்ந்து 2007 வந்த விஜய் ஆண்டனியோட அடுத்த ஆல்பமும் வைபின் உச்சம்னு சொல்லலாம். நான் அவன் இல்லை படத்துல ஜீவனுக்கு அதுக்கு விஜய் ஆண்டனி போட்ட பாட்டெல்லாம் வேற ரகம். சின்ன வயசுல நம்ம கேட்ட ஒரு பாட்டு இன்னைக்கும் நம்ம கேட்கும் போது முதல்ல கேட்ட அந்த மெமரிஸை எடுத்துட்டு வர முடியுதுன்னா அதை விட ஒரு பாட்டுக்கு என்ன வெற்றி வேணும்? அப்படி ஒரு பாட்டு தான் இன்னைக்கு என்னவோ அரபிக் குத்து ஃபேமஸா இருக்கலாம், ஆனா 90s கிட்ஸோட ரியல் அரபிக் குத்து இதுதான். ஏற்கனவே பாப்புலரா இருக்கவங்களை வச்சு பாட்டை ஹிட் கொடுக்காம புது சிங்கர்ஸ பாட வச்சு அவங்களையும் பாப்புலர் ஆக்கி பாட்டையும் ஹிட் ஆக்குறதுல தான் தலைவன் கிங்கே. அப்படி விஜய் ஆண்டனி அறிமுகப்படுத்தின டேலண்ட்ஸ்ல ஒருத்தர் தான் சிங்கர் சத்யலட்சுமி. இது கேட்டாலே ஆடாத காலும் ஆடும். ரீமிக்ஸ் ட்ரெண்டா இருந்த டைம் அது. இது ரீமிக்ஸா ஒரிஜினலாங்கிற அளவுக்கு பழைய நாணவ நிலையில் வந்து அதே பாட்டை ராப் கீப்னு போட்டு அதையும் வைபாக்கி இருப்பாரு விஜய் ஆண்டனி. ராதா காதல் வராதா Yeah, a magical mystery scene. Check it out, yeah, the hit house scene. Radha kadal varada, Radha kadal varada. ஒரு மலையாளி மேல ஹீரோக்கு லவ் வருது, இதுதான் சிச்சுவேஷன். இத கூட ஒரு வைப்ல கம்போஸ் பண்ண முடியும்னா அது நம்ம விஜய் ஆண்டனியால தான் முடியும். தேன் குடிச்ச நிலவு விழிமயங்கும் இரவிது தினம் தோறும் திருவோணந்தான். கந்த சஷ்டியை கூட ஒரு ராக் சாங்கா மாத்தி 4 ஃபீமேல் சிங்கர்ஸ், அதுக்கு நடுவுல நம்ம தலைவன் வாய்ஸ். படமா பெருசா பேசப்படாத நினைக்காதேங்கிற இந்த படத்திலையும் சில நல்ல பாடல்களை கொடுத்திருக்காரு விஜய் ஆண்டனி. சாதனா சர்கம், ராகுல் நம்பியார் குரல்கள்ல ஹிந்துஸ்தானி ஸ்டைல்ல விஜய் ஆண்டனி பண்ணின இந்த சாங் அண்டர் ரேட்டட்னு சொல்லலாம்.
படம் பார்த்தது கேட்டது, பாட்டும் கேட்டதில்ல, படமும் பார்த்ததில்ல. இண்டஸ்ட்ரிக்கு வந்த 2 வருஷத்திலேயே 3 தரமான ஆல்பம்ஸ் மூலமா தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வச்ச விஜய் ஆண்டனி 2008 பண்ணின ஒரு சம்பவம் உலகத்தையே தன் பக்கம் திரும்பி பார்க்க வச்சாரு. ஒரே பாட்டால தமிழ்நாட்டையே திருவிழா கோலமாக்கினார். எல்லா பாட்டுமே வேற லெவல்ல காலகட்டத்துல ரிலீஸ் ஆச்சுன்னா மொத்த யூடியூப் ரெக்கார்டையும் அடிச்சு நொறுக்கிடும். ஆமா, அந்த பீட்டே அதிகமா, அந்த பீட்டுக்கு டான்ஸ் ஆடுறதுனால பெரிய விஷயம்னு பாப்பாங்க. இருந்து இன்னைக்கு வரைக்கும் கொஞ்சம் கூட அடங்காத ஒரு வைப்ல இருக்கு. எல்லா காலேஜ்லயும் இந்த பாட்டு வந்துரும். 2001 வேர்ல்ட் கப் கிரிக்கெட்ல ஓபனிங் செரமனில நாகமுகா ஒழிக்கப்பட்டுச்சு. இந்த நாகமுகாக்கு முன்னாடி நாட்டெல்லாம் தூசு. வெளிமாநில ஆட்கள் கேட்ட முதல் தமிழ் பாட்டு கூட நாகமுகாவா தான் இருக்கும். இந்த நாகமுகாலாம் கம்போஸ் பண்ணும்போது செம்ம காமெடி. ஆக்சுவலா லிரிக்ஸ் தான் அந்த பாட்டு வந்து டியூன் பண்ணேன். பாட்டை பார்த்தோன்னா என்ன மாடு செத்தாவா, அப்படி மாடு செத்தா மனுஷன் தானே தோலை வச்சு மேலே கட்டி அட்ரா நாகமுகா வருது. நீங்க என்ன வச்சு காமெடி பண்றீங்களா? நான் காமெடி பண்றேன். அதாவது நான் அப்படிதான் எடுத்துக்கிட்டேன். ஓகே, ஒரு கம்போசர் ஒரு டியூனு கொடுக்குறாங்க பாருங்க அப்படின்னு லைனா இது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஈக்குவலா நான் அதை விட மிஞ்சி நான் வந்து இஷ்டத்துக்கு நான் டியூன் போடுறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு மனுஷன் நான் சொல்லிட்டேன். நாகமுகாக்காக கேனஸ் கோல்டன் லைன் அவார்ட் ஃபார் பெஸ்ட் கமர்ஷியல் மியூசிக் விஜய் ஆண்டனிக்கு கிடைச்சது. இந்தியாவில இருந்து ஒரு மியூசிக் டைரக்டர் இந்த அவார்டு வாங்கினது இதுதான் முதல் முறை. எனக்கு ஃபீமேல் பாடுறது எனக்கு பிடிக்கும். நாகமுகாலாம் நமக்கு இங்க கேக்குறக்கே இப்படி இருக்கு. கண்டிப்பா தலைவன் லைவா கான்சர்ட்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணா மொத்த ஆடியன்ஸ்க்கும் பவர் கிக்கு தான். இப்படி மரண வைப கிளப்பின இதே ஆல்பம்ல 90s கிட்ஸோட மோஸ்ட் ஃபேவரட் ஹரிஷ் ராகவேந்திரா குரல்ல ஒரு ரிப்பீட் மோட் பாட்டு. டிவி ரேடியோன்னு கேட்டு கேட்டு கிட்டத்தட்ட ரைம்ஸ் மாதிரி இந்த பாட்டோட லிரிக்ஸ் எல்லாம் தெரியாத 90s கிட்ஸே இருக்க மாட்டாங்க. லைன்லாம் வேற லெவல்ல இருக்கும். விஜய் ஆண்டனினாலே வைபு ராப்பு குத்து இது மட்டும்தான் கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு சொன்ன வாய்களை அடைச்சது இந்த பாட்டு. பாட்டு மேக்கிங் எல்லாமே டிவில போடுவாங்கன்னு வெயிட் பண்ணி பார்த்ததெல்லாம் ஒரு காலம். ஆமா, இது மட்டும் இல்லாம அப்பப்போ நடுவுல வந்த சில சின்ன படங்களுக்கு கூட நிறைய மெமரபிளான சாங்ஸ் போட்டாரு விஜய் ஆண்டனி. சின்ன ஹீரோ பெரிய ஹீரோன்னு பாரபட்சம் பார்க்காம வைபா தூவி பாட்டு போட்டாரு. திருக்குறள் பாட்டுல வந்து எத்தனையோ வெரைட்டில கேட்டு ஆத்திச்சூடிய பாட்டுல இதுக்கு முன்னாடி அதுவும் இப்படி ஒரு மரண வைப்ல போட்டு கேட்டதே இல்ல. ரொம்ப பிடிக்காது. இந்த பாட்டை கேட்டுவிட்டா உனக்கும் மலைக்கும் வாளுன்னு என்ன நினைச்சு எழுதுனாங்களோ, ஆனா தலைவன் அதுக்கு போட்ட இந்த டியூனை கேட்டா கண்டிப்பா முளைச்சிரும் வாளு. இப்படி ஒரு பாட்டு கோரியோலாம் தமிழ் சினிமாவுக்கு அவ்வளவு ஃப்ரெஷ்ஷாவும் புதுசாவும் இருந்துச்சு. கோரியோகிராஃபியும் ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. ஆமா, இன்னைக்கு நிறைய பேரோட ஃபேவரட்டான நம்ம சக்தி ஸ்ரீயை கூட விஜய் ஆண்டனி தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணினார். இதே 2009 இன்னும் 2 தரமான சம்பவங்களை விஜய் ஆண்டனி பண்ணியிருந்தாரு. ஒன்னு நினைத்தாலே இனிக்கும். ரீமேக் படத்துக்கு கூட ஒரிஜினலை தாண்டி இன்னைக்கு வரைக்கும் நிக்கிற மாதிரி பாட்டு போட்டு விட்டுருக்காரு. இதுல எல்லா பாட்டுமே நல்லா இருக்கு. எம்எஸ்விக்கு ஒரு கண்ணதாசன், ராஜாக்கு ஒரு வாலி, ரகுமானுக்கு ஒரு வைரமுத்து மாதிரி விஜய் ஆண்டனிக்கு அண்ணாமலை விஜய் ஆண்டனிக்கு எக்கச்சக்கமான பாடல்களை எழுதியிருக்காரு. இதுவும் அவர் எழுதுனதுதான். இந்த பாட்டுக்கு நான் டான்ஸ் ஆடிருக்கேன். இப்படி புரியாத ஜிப்ரிஷ் வார்த்தைகளா எப்படி சார் எழுதுறீங்க, அதுக்கு என்ன மீனிங்னு கேட்டப்போ அதுக்கு கூட அவர் ஸ்டைல்லயே ஒரு தக் லைஃப் ரிப்ளை கொடுத்திருக்காரு. ஃப்ரெண்ட்ஷிப் லவ்னு ஒவ்வொரு தீமுக்கும் நினைத்தாலே இனிக்கும் எல்லாமே வரும். அந்த வருஷத்தோட பெஸ்ட் ஆல்பமா அமைஞ்சது. ஒரு மெலோடி ஒன்னு வரும் சூப்பரா. ஆமா,
காலேஜ் லவ் தீம்ல தமிழ் சினிமால எத்தனையோ பாடல்கள் வந்திருந்தாலும் விஜய் ஆண்டனி கைவனத்துல வந்து இந்த பாட்டு எவர் கிரீன் தான். அப்பா 90ஸ்ல நம்ம கேட்டு ரசித்த சாங் இன்டர்லூட்ஸ் மாதிரியே இவரோட டச்லயும் இந்த பாட்டுல ஃப்ளூட்ல வர இன்டர்லூட் எல்லாம் நம்மள பறக்க வச்சிரும். ரெண்டாயிரத்தி 2009 தலைவன் பண்ணின இன்னொரு சம்பவம் தளபதியோட வேட்டைக்காரன். விஜய் ஆண்டனி சாங்ஸ் மட்டும் வச்சே இந்த படத்துக்கு அப்போ மிகப்பெரிய ஹைப் ஆயிடுச்சு சன் பிக்சர்ஸ். ரொம்ப காலமா விஜய் படங்கள்ல மிஸ் ஆன ஒரு எனர்ஜெட்டிக் இன்ட்ரோ சாங் சங்கர் மகாதேவனோட 1000 வாட்ஸ் குரல்ல வேட்டைக்காரன்ல விஜய் ஆண்டனி போட்டிருந்தாரு. சும்மாவே காட்டுவேன் தளபதியும் கிடைச்சா சும்மா விடுவேன்னு பொழந்து கட்டி இருப்பாரு விஜய் ஆண்டனி. ரொம்ப கம்மியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு இவர் போடுற இன்டர்லூட்ஸ் எல்லாம் எவர் கிரீனா இருக்கும். வேட்டைக்காரன்ல அனந்து பாடின இந்த பாட்டெல்லாம் ஹை பிச்சின் உச்சம். இன்னைக்கும் இதை லைவ்ல பாடணும்னா யோசிப்பாங்க. கண்டிப்பா ஃபயர் சர்வீஸ்க்கெல்லாம் கால் பண்ணிட்டு தான் இந்த பாட்டு தலைவன் கம்போஸ் பண்ணிருப்பாரு. அப்படி ஒரு ஃபயர் இருக்கும் இந்த பாட்டுல. படத்துல ஒவ்வொரு பாட்டும் ஒரு வெரைட்டி, எல்லாமே மரண ஹிட். தளபதிக்கே பண்ணியாச்சு, இனி நான் பெரிய படத்துக்கு தான் பண்ணுவேன்னு எந்த வரைமுறையும் வச்சுக்காம தொடர்ந்து சின்ன படங்களுக்கும் மியூசிக் பண்ணி அந்த பாடல்களையும் ஹிட் ஆக்கினாரு விஜய் ஆண்டனி. அவள் பெயர் தமிழரசி, அங்காடி தெருவெல்லாம் இதுக்கு நடுவுல வந்த படங்கள் தான். இந்த பாட்டு நல்லா இருக்கும், அந்த டைம்ல ஹிட் இந்த பாட்டுமே. அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை, அவளுக்கு யாரும் இணையில்லை, அவள் அப்படி சிறப்பான ஆல்பமா உத்தமபுத்திரனை கொடுத்தாரு விஜய் ஆண்டனி. ஊருக்குள்ள கோடி பொண்ணு யாரையும் நினைக்கலையே, என்னோட ஃபேவரட் ரிங்டோனா இருந்துச்சு. சில பாடல்கள் எல்லாம் கேட்க தான் பிடிக்கும், ஆனா விஜய் ஆண்டனி பாட்டு மட்டும் கேட்டதும் பிடிக்கும். அப்படி ஒரு மந்திரத்தை பாட்டுல போட்டிருப்பாரு. பெஸ்டான சாங்ஸா போடுவாரு. ஆனா விஜய் ஆண்டனி, அண்ணாமலை, சங்கீதா ராஜேஸ்வரன் இந்த கூட்டணியில் வர பாட்டு இன்னும் ஸ்பெஷலா இருக்கும். ஒரே டியூன் ஒரே சிங்கர், ஆனா அது ரெண்டு இமோஷன்ல ரெண்டு விதமா போட்டு விளையாடி இருப்பாரு விஜய் ஆண்டனி. 2011 சட்டப்படி குற்றம்ல ஹரிஷ் கல்யாண், ஐஸ்வர்யா ராஜேஷோட காதலுக்கு போட்ட அதே டியூனை 2016 வந்த சைத்தான்ல லவ் ஃபீலிங்க்கு போட்டிருப்பாரு. படம் வந்துச்சா? விஜய் ஆண்டனி வாய்ஸ்ல இந்த பாட்டு கேட்கவே ஒரு ஃபீலா இருக்கும். இதே டியூனை இப்படி லவ் ஃபெயிலியருக்கு 5 வருஷம் கழிச்சு ரீயூஸ் பண்ணியிருந்தாரு. குத்துப்பாட்டு ஜானர்னு விஜய் ஆண்டனி ஒரு அச்சய பாத்திரம், அல்ல குறையவே குறையாது. அவ்வளவு வெரைட்டியா குத்துப்பாட்டு போட்டிருக்காரு. 2011 பரத் நடிச்சு வந்த யுவன் யுவத்தியில வந்த பாட்டு இது. அதே வருஷம் செப்டம்பர் அக்டோபர்ல இன்னும் 2 தரமான ஆல்பம்ஸ் ரிலீஸ் பண்ணி தமிழ்நாட்டு மக்களை வைபோட அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போனாரு. ஒன்னு வெடி, வாலியோட விஜய் ஆண்டனி ஒர்க் பண்ண முதல் மரண வைப் பாட்டு இது. இந்த ஆல்பம்ல நாமுத்துக்குமார் கூட்டணியில வந்து இப்படி மலையடித்தால் ஒரு ரகம்னா, தாமரை வரிகள்ல வந்து என்ன ஆச்சு இன்னொரு ரகம். நல்லா இருக்கும் பாட்டு. விஜய் ஆண்டனி இப்ப பெருசா மிஸ் பண்றோம்னு சொல்ல பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த பாட்டு. ஷர்மிளா வாய்ஸ்ல ஒரு ராப். Come on girls, it's time to play. Let's have fun in my own way. Put your hands up in the air and push yourself. Let's go somewhere. MC Just வாய்ஸ்ல இன்ட்ரோ. இத பாத்துட்டு நானும் நரேஷ் ஐயர் வாய்ஸ்ல ஒரு சிறப்பான ட்ரெடிஷன்.
அப்புறம் நம்ம ஆண்ட்ரியாவோட அல்டிமேட் வாய்ஸ்ல ஒரு போர்ஷன். இப்படி எல்லாம் பாட்டு இனி வராதான்னு இருக்குல்ல. வெடியோட வைப்ல இருந்து மீள்றதுக்குள்ளேயே விஜய் ஆண்டனி அதுக்கு அடுத்த மாசமே இறக்கின அடுத்த பாம் தான் வேலாயுதம். தளபதி என் நெஞ்சில் குடியிருக்குன்னு எல்லா மேடைகள்லயும் தன்னோட மனசுல இருந்து பேச ஆரம்பிப்பாரு. அப்பேற்பட்ட அந்த ஃபேன்ஸுக்காகவே இப்படி ஒரு தரமான பாட்டை இந்த வேலாயுதம்ல பண்ணியிருந்தாரு விஜய் ஆண்டனி. ஒரு சாங்ல 2 எமோஷன், ஒன்னு அண்ணன் தங்கச்சி, இன்னொன்னு லவ்வர்ஸ். மியூசிக் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே சவுண்ட் இன்ஜினியரா இருந்ததாலேயோ என்னவோ குத்துப்பாட்டு கூட அவ்வளோ குவாலிட்டியா போட்டிருப்பாரு தலைவர். ஒரு குத்துப்பாட்டுக்குள்ள இப்படியெல்லாம் மெலடியா ஒரு ஹம்மிங்க போடவும் இவரால தான் முடியும். இதே படத்துல வந்து இன்னும் 2 பாட்டு வேற வேற ஜானர்ல போட்டு கலக்கி இருப்பாரு விஜய் ஆண்டனி. மாயம் செய்தாயோ நெஞ்சை காயம் செய்தாயோ. 2012 அது வரைக்கும் மியூசிக் டைரக்டரா இருந்த விஜய் ஆண்டனி முதல் முறையா நடிகராகவும் அவதாரம் எடுத்தாரு. மத்தவங்க படத்துக்கே அப்படி போட்டவர் தன் படத்துக்கு எப்படி மியூசிக் பண்ணுவாரு. நான்ல அப்படி ஒரு வைபா வந்துச்சு மக்காயலா. இந்த பாட்டு தமிழ்நாட்டையே அப்படி ரூல் பண்ணுச்சு. இதே படத்துல ஹிப்பா பாதி வாய்ஸ்ல வந்து இந்த பாட்டும் அப்போ பயங்கர பாப்புலர் ஆச்சு. அது என்னவோ தெரியல, குத்துப்பாட்டு மட்டும் இல்ல, விஜய் ஆண்டனி பாடும்போது சில ஸ்லோ சாங்ஸ் கூட நம்ம இதயத்தை தொடர மாதிரி ஒரு ஆறுதல் கொடுக்கும். அப்படி ஒரு பாட்டு தான் இந்த பாட்டு. கேட்டிருக்கீங்களா? 2013 ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு படம் இன்னைக்கு வரைக்கும் டிலே ஆயிட்டு இருக்கு. சுந்தர் சி விஜய் ஆண்டனி காம்போல வந்த மதகஜராஜா ஆல்பம் அப்போல இருந்து இன்னைக்கு வரைக்கும் செம வைப்ல தான் இருக்கு. இந்த பாட்டு நல்லா இருக்கும். வந்துருச்சு அந்த பாட்டு படம். நடிகரா எத்தனையோ ஜானர்ல சாங்ஸ் இருந்தாலும் இந்த வைவுங்கிற ஜானர்ல விஜய் ஆண்டனி எப்பவுமே கிங். இளையராஜா, ஏஆர் ரஹ்மான் இவங்க அவங்கவுங்க பங்குக்கு அம்மா சென்டிமெண்ட் சாங்ஸ் பெஸ்டா கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அதே ஜானர்ல பண்ணணுங்கிறதே சேலஞ்சு. ஆனா அதை அவ்வளவு சிறப்பா பண்ணியிருந்தாரு விஜய் ஆண்டனி. கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கிடைத்திடுமா. ரத்தத்தை நான் தந்தாலுமே உன் தியாகத்துக்கு ஈடாகுமா. மெழுகாக உருகி தருவாளே ஒளியைன்னு விஜய் ஆண்டனி குரல்ல இந்த பாட்டெல்லாம் கேட்டா கண் கலங்காத ஆளே இருக்க மாட்டாங்க. மெழுகாக உருகி தருவாளே ஒளியை நடமாடும் கோயில். இதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டரா பெருசா கான்சென்ட்ரேட் பண்ணாத விஜய் ஆண்டனி நடிப்புல அதிகம் கவனம் செலுத்த ஆரம்பிக்க அவரோட படங்களுக்கு மட்டும் மியூசிக் பண்ண ஆரம்பிச்சாரு. ஆனா அதுலயும் அந்த வைப் மட்டும் கொஞ்சம் கூட குறையல. 2005 தமிழ் சினிமாக்கு வைபுங்கிற டேர்மை இன்ட்ரோடியூஸ் பண்ண நம்ம தலைவன் குறையாத அதே வைப்ல 2023 வரைக்கும் அத்தனை ஆல்பம்ஸ் கொடுத்துட்டாரு. குத்து மெலடின்னு தமிழ் சினிமாவுக்கு மியூசிக்கலா இவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ண விஜய் ஆண்டனிக்கு பெருசா எந்த ஒரு அங்கீகாரமும் கிடைக்காதது மிகப்பெரிய வருத்தமான விஷயம். இதுக்கப்புறமாவது திரும்பவும் விஜய் ஆண்டனி தன்னோட படங்களுக்கு மட்டும் இல்லாம மத்த படங்களுக்கும் மியூசிக் பண்ண ஆரம்பிக்கணும். அப்பதான் நமக்கு அந்த பழைய வைப் திரும்ப கிடைக்கும். சின்ன வயசுல நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன், நிறைய இடங்கள்ல நான் வந்து அவமானப்பட்டிருக்கேன், கஷ்டப்பட்டிருக்கேன்றதுனால எனக்கு பெருசா எதுவும் பாதிச்சது இல்லை. எல்லாருமே ஜெயிக்கணுன்ற அவசியம் என்ன சார் இருக்குது? ஏன்னா ஓட்டப்பந்தயமா வாழ்க்கை சார்? நம்ம பிறந்தோம் சாவ போகிறோம். இதுக்கு நடுவில் யார் சக்ஸஸ்ஃபுல் பர்சன்? காசு இருக்கிறவனா? மனசில் யாருக்கு அமைதி இருக்கோ சார், அவன் தான் சக்ஸஸ்ஃபுல் பர்சன். விரல் நீட்டும் திசையில் ஓடாது நதிகள், விதி போகும் திசையில் ஆனா என்ன ஒண்ணு ஒரு உன்னை வாட்டி வதைக்கும் துன்பம் 100 கொடுக்கும். ப்ராப்பரா இவர் வந்து கத்துக்காம இது பண்றாரு, அதுதான் ஒண்ணு.
ஒரு மற்ற மியூசிக் டைரக்டர்லாம் எந்த அளவுக்கு கத்துக்கிட்டு வந்து பண்றதுங்கிறது இல்லாம ஒரு அதான் இப்போ ஸ்டார்டிங்ல சொன்னாங்க, இங்க போனா அங்க வயலின் வாசிக்க முடியல, கை ஏதோ உடச்சு, அடுத்து ட்ரம்ஸுக்கு போனா ட்ரம்ஸ் சாரு கிளம்பிட்டாரு அப்படின்னு. அது ஒண்ணு பிளஸ் நடுவுல அந்த ஒரு மிட் ரேஞ்ச் இருக்குல்ல, அந்த 2000லேருந்து 2010 அந்த ஒரு டிகே அது செமையா இருந்துச்சு அவரோடது. விட்டு அந்த வேட்டைக்காரன் அந்த வேலாயுதம் வரைக்கும் நல்லா பண்ணுச்சு. எப்ப அந்த இதுக்கு ஆக்டிங் சைடு வர ஆரம்பிச்சாரோ அதுல இருந்து கொஞ்சம் டவுன் ஆயிட்டு. அந்த இவரோட மூவிஸ்க்குமே நல்லாதான் இருக்கும் ஆக்சுவலா. ஆனா இவர் மூவிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேத்துக்கு தெரியும் இந்த பாட்டெல்லாம் அவர் பண்ணிருக்காருன்றது. அவர் ஒரு மியூசிக் டைரக்டர், அவர் இவ்வளவு பாட்டு பண்ணிருக்காருன்றது எனக்கு அது ஒண்ணு. எனக்கு ஆக்சுவலி அதுதான் வேட்டைக்காரன் பாட்டு கேட்க போய் தான் ரொம்ப பிடிச்சி. ஆனா தெரியும் அந்த இதுலயே காதலி விழுந்தப்பவே தெரிஞ்சு போச்சு. பட் ஆனா அதுக்கப்புறம் நடுவுல ஏதோ கொஞ்ச நாள் தெரியாத மாதிரி இருந்து மறுபடியும் வேட்டைக்காரன் பீக்கு 2 ஆல்பமும் செமையா ஹிட் ஆனது. மத்ததுல எல்லாம் பார்த்தா இப்பயுமே இப்ப ரீசன்ட் டைம்லயுமே பாத்தீங்கன்னா அவரோட ஸ்பீச்சுக்கு அவர் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்காரு மறுபடியும், தெரியுமா? அது ஆக்சுவலி எல்லாருக்குமே அது உண்டு. எப்படின்னா இந்த மாதிரி ஒரு டெத் நியர் டு டெத் போயிட்டு வரவங்க எல்லாருமே வந்து அந்த ஒரு பீஸ்க்கு போயிடுவாங்க. பீஸ்க்கு அவங்க சொல்ற வேர்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாவே இருக்கும். நார்மலா நம்ம யோசிக்கிற மாதிரி இல்லாம அதை தாண்டி பேசுற மாதிரி தான் இருக்கும். 2 அடி 2 பெரிய அடி ஆக்சுவலி உங்களுக்கு அந்த இது பொண்ணு. ஆனா இப்ப அது வந்து இப்ப யாராவது எப்படி சொல்றது, ஒரு லைஃப்ல ஹோப்பே இல்லாம இருக்கிறது இல்லையா, ரொம்ப போட்டுட்டு இருக்கும் போதெல்லாம் அவரோடது கேட்டா என்னடா லைஃப் இவ்வளவுதானான்ற மாதிரி இருக்கும். அவரோட முடிஞ்ச ஸ்பீச் போய் அவரோட அந்த இன்டர்வியூஸ்ல அவர் பேசுறதெல்லாம் கேளுங்க. அதுவே உங்களுக்கு ஒரு எப்படி சொல்றது, ஒரு இதா இருக்கும், பூஸ்டா இருக்கும் உங்களுக்கு. வைபு மாமன்னன் வந்து தேவானா, வைபு மன்னன் விஜய் ஆண்டனி. ஆக்சுவலி எனக்கு வந்து எனக்கு ஜிப்ரீஸ் மன்னன் வச்சிருக்கலாம். வைபு மன்னன்றதை விட ஆக்சுவலி ஜிப்ரீஸ் மன்னன் தான் கரெக்டான வேர்டு. ஜிப்ரீஸ் மன்னன். ஜிப்ரீஸ் மன்னன்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது காதலி வந்தேன்ல என்ன பாட்டு, மாடு சித்தா மனுஷன். அது வந்து ஃபீமேல் சிங்கர் எனக்கு ரொம்ப ஃபேவரட். அதுக்கடுத்து வேட்டைக்காரன்ல ஓப்பனிங் சாங்கும் கரிகாலனும். உங்களுக்கு? எனக்கு வந்து டைலாமோ தான். ஏன்னா அதுலதான் நான் ஃபர்ஸ்ட் விழுந்ததே அவரோட பாட்டுல. நான் டைலாமோல அதுக்கப்புறம் வந்து அந்த இதுதான் தலைமுடி உதிர்வது அந்த சாங்கு. அப்புறம் வந்துட்டு அந்த நண்பனை பார்த்த தேதி முதல் நினைத்தலை நிற்கும். அதுல போலாம் அவரது சொல்லணும்னா வரிசையா நான் சொல்லிட்டு போலாம். அந்த இது இன்னொரு பாட்டு இருந்துச்சு, அந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல மாதிரி வரும்ல, அந்த பாட்டுமே நல்லா இருக்கும். நிறைய இருக்கு அவரோடது. அதே மாதிரி மாக்காய் அல்லாலாம் சன் மியூசிக்ல ரிப்பீட்டடா அந்த டைம்ல போட்டுட்டே இருப்பாங்க. ஒரு 3 பாட்டு போடுறாங்கன்னா திரும்பி வரும் அந்த பாட்டு. அது மாதிரி ரிப்பீட்டடா வந்துட்டு இருந்துச்சு அந்த டைம்ல அவரோட பாட்டு. ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஜிப்ரீஸ் மன்னனோட மியூசிக்ல உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான பாட்டு எதுன்றது கமெண்ட் பண்ணுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். சப்போஸ் இதுல அவரு காட்டியிருக்காங்க நிறைய இதுல காட்டாது, மேபி உங்களுக்கு ஏதாவது அவர் மிஸ் பண்ண சாங் எதுவும் தெரிஞ்சாலும் சொல்லுங்க, அதையும் போய் நாங்க என்னன்னு பாக்கணும். எனக்கு ஒரு வாட்டியாவது அவரோட லைவ் கான்சர்ட் போய் அந்த சாங்ஸ் நான் அங்க நின்று அவருக்கு முன்னாடி வைப் பண்ணணும்னு ஆசை. பாப்பா அது எப்படி எவ்வளவு நடக்குதுன்னு. ஆக்சுவலா ஏஆர் ரஹ்மான் சார் கூட நான் இவ்வளோ போய் அங்க பாக்கணும் அதெல்லாம் நான் எதிர்பார்த்தது கிடையாது. ஏன்னா ஏஆர் ரஹ்மான் சாரோட இன்ஸ்ட்ருமெண்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரு அதை யூஸ் பண்றதுதான். இவரோடது எப்படி சார் அந்த வைபே சொல்லுவாங்கல்ல, அந்த வைப் வந்து நாங்க போய் கிடைக்கும். இப்ப நிறைய பாட்டு ஓடும் போது கை இது கூஸ் பம்ப் ஆகுது, கண்ணெல்லாம் கலங்குது, அது மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதே மாதிரி ஜிப்ரீஸ் மன்னனோட கூஸ் பம்ப் பாட்டு உங்களுக்கு என்னங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆமா, வேற ஒரு சூப்பரான ஒரு வைப் வீடியோல மீட் பண்ணுவோம். கண்டிப்பா ஏதாவது நிறைய சொல்லுங்க வீடியோஸ். ஓகேவா? ஓகே, பாய்.